வெல்கம் டு ஜெட் மாஸ்டரி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் தி நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் த நம்பர் வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இது என்ன வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி இன்னும் டீடைல்ஸா பார்க்கலாம். இப்போ ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். யூ ஆர் கிவன் அன் இன்டீஜர் n, reverse the digits of given number n, ensuring that there is reversed number has no leading zeros. Return the resulting reversed number. Okay, example, input 200 then output 2. So 200 கொடுத்தா 2 னு print பண்ணணும். By reversing the digits of number will change into 2. Okay, so என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 200 அப்படின்ற நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணி print பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 002. ஓகே, தென் 122 122 ரிவர்ஸ் பண்ணா 221. ஸோ அதான் என்னோட அவுட்புட். ஓகே, இப்போ உங்களுக்கு தோணும் எக்ஸாம்பிள் 1ல. ஓகே, நம்ம இது இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு 200 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா 200 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஆக்சுவலா அவங்களோட கான்செப்ட் படி 200னா 002 கிடைச்சிருக்கணும். பட் என் எக்ஸ்பெக்டட் எனக்கு எக்ஸ்பெக்டட் 2 இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 002நாலும் ஓகே 2நாலும் ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதனால எனக்கு 002ங்கிறத நம்ம 2 அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் 123 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா 321 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க். அப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒரு ஓரமா வச்சுக்கலாம். ஓகே, தென் இப்போ இதுக்கான கான்செப்ட் என்ன? சேம். இப்போ நமக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், ரிவர்ஸ் லாஸ்ட்ல இருந்து எப்படி ஒவ்வொரு டிஜிட்டை ஆக்சஸ் பண்றதுன்னு படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு கொடுத்தா 4 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். தென் 3 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். அதே மாதிரி 2 நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், 1 நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி நம்ம சம்னு ஒரு வேல்யூ இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், இத்தனை ப்ரோக்ராம்ஸ்ல sum equal to 0ன்னு எடுத்து பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டா? இந்த ப்ரோக்ராம்க்கு இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சம் வேல்யூவை அப்படியே நம்ம மாத்தி பண்ண போறோம். ஓகே, ஸோ இது இந்த ப்ரோக்ராம்க்கு செட் ஆகாது. இப்போ அப்ப இதுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிள்ங்க. இதே கான்செப்டை தான் லைட்டா நம்ம டிஃப்ரெண்டா எழுத போறோம். ஓகே, ஸோ அப்ப அதை என்னன்னு பார்த்துடலாமா? இங்க சம் அப்படின்னு எடுத்தது கிட்ட பதிலா இன்னொரு வேரியபிள் நான் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரிவர்ஸ்லயும் நான் இனிஷியல் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 4 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், பிளஸ் 4 அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிரும். இப்ப ரிவர்ஸ்ல எனக்கு 4 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ரிவர்ஸ்ல எனக்கு இப்போ 4 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ கூட நான் 3 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். பட் எனக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்கணும் அப்படின்னா 4 பிளஸ் 3 அப்படின்னா 43 அப்படின்றது எனக்கு கிடைக்கணும். எனக்கு என்ன கிடைக்கக்கூடாது, 7 கிடைக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், எப்படி 4 பிளஸ் 3 43ன்னு மாத்தலாம்? சிம்பிள்ங்க. 4 பிளஸ் 3னா தானே 7. நான் என்ன பண்றேன், 4 into 10 பிளஸ் 3 இப்போ 43 ஆயிடுச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், எனக்கு 7 தான் கிடைச்சிச்சு. நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும், 43 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, 4 பிளஸ் 3 7, 4 into 10 பிளஸ் 3 அப்படின்னா 43. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் 4 எடுத்துட்டேன், 3 எடுத்துட்டேன், இப்போ நான் 2 எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ அதே மாதிரி நீங்க 43, ஏன்னா ஆல்ரெடி இப்போ என்கிட்ட 43 இருக்கு. 43 பிளஸ் 2 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது 45 மாறிடும். பட் எனக்கு என்ன வரணும், எனக்கு 432 வரணும். அப்போ ஆல்ரெடி 43 நம்மள்ட்ட இருக்கு ரிவர்ஸ்ல. ஸோ 43 into 10, அது இன்டூ தான், நீங்க நினைக்கிறது கரெக்ட். அது இன்டூ 43 பிளஸ் 10, சாரி இன்டூ 10, அதுக்கப்புறம் நம்ம 2 அப்படின்னா 43 into 10 430, 432 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலா இப்ப நான் 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே கான்செப்ட், 432 into 10
பிளஸ் 1. ஸோ அப்போ எனக்கு என்ன 4321. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளோதாங்க. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ண தெரியும், ப்ரோக்ராம லாஸ்ட் டிஜிட் ஆக்சஸ் பண்றது எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் டிஜிட் ஆக்சஸ் பண்ணி ரிவர்ஸ் கூட என்ன பண்ணணும், நார்மலா சம்ன்ற வேல்யூ கூட புரியுற மாதிரியே சொல்றேனே, சம்ங்கிற வேல்யூ கூட டைரக்டா, அதாவது சம் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர்னு பண்ணோம். கரெக்டா? இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதேதான் ஆல்டர்னேட்டிவா சம் இஸ் ஈக்குவல் டு சம் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர்னு எழுத போறோம். இவ்வளவுதாங்க. இது இந்த ஒரு லைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஓவர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஒரு சூடோ கோட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட்ல போய்க்கலாம். ஓகே, கிரீன் கலர். ஓகேங்க, இப்போ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனக்கு சம்னு ஒரு வேல்யூ எடுத்தோமா, எனக்கு சம் கண்டுபிடிக்க தேவையில்ல, ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சேம் அதே தான் ஒரு ஒயில் லூப், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு ஒயில் லூப் எடுக்கிறோம். அந்த ஒயில் லூப் வந்து n நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரிவர்ஸ் அப்படிங்கிற வேல்யூல நான் வந்து ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ரிமைண்டர் ஸ்டோர் பண்ண முடியும், ஃபார்முலா என்ன பார்த்தோம், இன் sum into 10, அதாவது reverse into 10, reverse into 10 plus இப்போ என்ன பண்ணி போறோம், இந்த ரிமைண்டரை ஆட் பண்ண போறோம். ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், n மாடுலஸ் 10. இதுதான் எனக்கு ரிமைண்டருக்கான கான்செப்ட். இப்போ எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா, ஸோ n less than 10. ஏன் என்ன நியூவா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏன் என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ல நான் ரிமைண்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 கிடைக்கும், சாரி 4 கிடைக்கும். 10 நாள் ரிமைண்டர் எடுத்தா எனக்கு 4 கிடைக்கும். திரும்ப இந்த 1 2 3 4ல நான் 10 நாள் ரிமைண்டர் எடுத்தா அகைன் எனக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்றப்ப எனக்கு 4 4 4 4 மட்டுமே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். பட் எனக்கு 4 4 ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் 4, செகண்ட் டைம் எனக்கு 3 கிடைக்கணும், அப்புறம் எனக்கு 2, அதுக்கப்புறம் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு பேக்வேர்ட்ல போயிட்டே இருக்கணும், ரிவர்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ அப்ப அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 2 4 1 2 3 4க்கு ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ண அப்படின்னா செகண்ட் நான் யாருக்கு தான் ஃபைண்ட் பண்ணணும் ரிமைண்டர், செகண்ட் நான் ரிமைண்டர் வந்து 123க்கு தான் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த டைம் நான் 12க்கு தான் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலா 1க்கு தான் நான் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இப்போ ரிவர்ஸ் கிடைச்சிருச்சா, ஃபைனலா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரிவர்ஸ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரிவர்ஸ். ஓகே, இவ்வளவுதாங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஓவர். வாங்க இதை இப்போ நம்ம பிளே கிரவுண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை பைத்தான்ல சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட் வாங்க. ஸோ அதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இன் இன்புட். ஓகே, தென் எனக்கு ரிவர்ஸ்னு ஒரு வேல்யூ வேணும் இல்லையா, ஸோ ரிவர்ஸ் 0. இப்போ while என்னோட n நாட் ஈக்குவல் டு 0 ஆகுற வரைக்கும் இந்த while loop எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் என்னோட ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், n மாடுலஸ் 10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ n வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா, ஸோ n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. ஓகே, ஸோ பைத்தான்ல நான் வந்து என்ன பண்ணணும், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலா நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஓவர். ஸோ 200 நான் இன்புட் கொடுக்கலாம், என்னோட அவுட்புட் 2. ஓகே, ஸோ எப்படி 200க்கு 2 வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆகும், 0 வந்து எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். தென் ஓகே, நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி நமக்கு 200ன்னு கொடுக்குறப்ப 2 வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். இப்போ 200 நம்ம இங்க கொடுக்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
200 அப்படின்னு கொடுத்தப்போ எனக்கு இந்த ரிமைண்டர் 0 அப்படிங்கறத ஆக்சஸ் பண்ணும். இப்போ ரிவர்ஸ்ல ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு. நம்ம என்ன பண்ணிருப்போம், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10. ரிவர்ஸ்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்போ 0 இன்டூ 10 பிளஸ் n மாடுலஸ் 10. n மாடுலஸ் 10 எனக்கு 0 கிடைச்சிருக்கும் இல்லையா, 0. அப்போ 0 இன்டூ 10னா அதுவும் 0 தான், பிளஸ் 0. அப்ப ரிவர்ஸ்ல திரும்ப எனக்கு என்னதான் இருக்கும், 0 தான் இருக்கும். அகைன் இதே தான் ரிப்பீட் ஆகும், ஏன்னா இன்னொரு 0 இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ ஃபைனலா 2 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல எனக்கு 0 மட்டும் தான் இருக்கும். 0 அப்படிங்கிறது என்ன, ரிவர்ஸ்ல ஆல்ரெடி இருக்க சேம் வேல்யூ. அப்போ திரும்ப எனக்கு 2 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எப்படி இருக்கும், reverse is equal to 0 into 10 plus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரிவர்ஸ்ல எனக்கு 2 மட்டும் ஸ்டோர் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம இன்னொரு இன்புட் கொடுத்து செக் பண்ணிடலாம். செகண்ட் டெஸ்ட் கேஸ் 122 ரன் 221. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஓகே, பண்ணிட்டா போச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோட். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு நம்ம பண்ண கோட்ல எனக்கு இன்புட் மட்டும் வாங்க வேணாம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டேஷன் இம்பார்ட்டன்ட். தென் ஃபைனலா நான் வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, பிரிண்ட் பண்ணாம. ஸோ ரிட்டர்ன் ரிவர்ஸ், கம்பைல் அண்ட் ரன், ரெடி ஃபார் எவாலுவேஷன். அவ்வளவுதாங்க, கம்பைலேஷன் சக்சஸ் கம்ப்ளீட்டட். சரி, இப்போ சப்மிட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸ் எனக்கு பாஸ் ஆயிடுச்சு, லார்ஜ் டெஸ்ட் கேஸ்ல இருந்து. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.